ஏன் நம்ம 2 நாளா வீடியோ பதிவுகள் பண்ணலைன்னா நம்ம அகானா பாப்பாக்கு உடல்நிலை சரியில்லைங்க. ஒரு நாள் பொழுதுமே நம்ம அகானா பாப்பாவோடயே போயிருச்சு. நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தினாலதான் மறுநாள் நம்ம வீடியோ பண்ண கிடையாதுங்க. மலேசியால இருக்கக்கூடிய சொந்தங்களான கரியனம் ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஒரு மோட்டர் பைக் எடுத்து கொடுத்துருக்காங்க. ₹1 2 செய்யாத இந்த காலத்துல ₹1,00,000 செலவழிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு மோட்டர் பைக் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு கூட தெரியலங்கத்தா. ஐயாமா சொல்லுமா. நன்றி. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்கள் எல்லாருமே நம்ம சேனல்ல வீடியோ எதிர்பார்த்திருப்பீங்க. ஒரு 2 நாளா நம்ம சேனல்ல வீடியோ பதிவே வந்திருக்காது. நேத்து கூட மும்பைல இருந்து நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. ஆனா உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனையா, 2 நாளா வீடியோ பதிவு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நாள் வீடியோ பதிவு பண்ணலைனாலும் நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு சொல்றது இன்ன வரையும் எங்களுக்கு தெரியலங்க. ஏன் நம்ம 2 நாளா வீடியோ பதிவுகள் பண்ணலைன்னா நம்ம அகானா பாப்பாக்கு உடல்நிலை சரியில்லைங்க. ஒரு நாள் பொழுதுமே நம்ம அகானா பாப்பாவோடயே போயிருச்சு. 2வது நாள் நம்ம ஏன் வீடியோ பண்ணலைன்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அழகு பார்க்கக்கூடிய நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தினாலதான் மறுநாள் நம்ம வீடியோ பண்ண கிடையாதுங்க. நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க. என்னடா தங்க பிள்ளைல அவளை காட்டிடுவோமா? என்ன காட்டிடுவோமா ஜெனி? வாங்க சொந்தங்களே, நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றத வீடியோல பார்ப்போம். தங்க பிள்ளைலா பைக்கு பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கா? நம்மளும் புது பைக் ஓட்ட போறோம். என்னத்தா சந்தோஷமா? மலேசியால இருக்கக்கூடிய சொந்தங்களான கரியனம் ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஒரு மோட்டர் பைக் எடுத்து கொடுத்திருக்காங்க. மோட்டர் பைக் மட்டும் கிடையாதுங்க, நம்ம தியா பாப்பா கை உடைஞ்ச செலவு முதல் கொண்டு அண்ணன் தான் ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப ரீசனா பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்தாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்காக ஒரு மோட்டர் பைக் எடுத்து கொடுத்திருக்காங்க. நான் கனவுலயே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்ப என் கையில இருக்குன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மன வருத்தமாவே இருக்குதுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு முன்னேற்றத்துக்காக கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். ₹1 2 செய்யாத இந்த காலத்துல ₹1,00,000 செலவழிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு மோட்டர் பைக் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு கூட தெரியலங்க. ஆனா எங்களுக்கு உதவி செஞ்ச மலேசியால இருக்கக்கூடிய எங்க சொந்தங்களான கரியனம் ஃபேமிலிக்கு ராமேஸ்வரம் மீனவன் ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை நாங்க சொல்லிக்கிறோங்க. தங்க பிள்ளைலா நம்ம சொந்தங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கத்தா. ஐயாமா சொல்லுமா. நன்றி சொல்லு. நன்றி கையெடுத்து கும்பிடுங்கத்தா. நம்ம குடும்பத்தை வீடியோ பதிவுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா மலேசியால இருக்கக்கூடிய கரியன குடும்பம் மட்டுமே 3000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து இன்ன வரைய நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நான் ஆசைப்படுறேங்க. ஏன்னா நிறைய சொந்தங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வர்றாங்க, எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அந்த சொந்தங்களுக்கு நான் ஒரு முன்னேற்றம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு
நான் இப்ப இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. சொந்தங்களை நம்ம கனவுல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்து கரியணம் குடும்பம் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புது பைக்கோட நம்ம கோயிலுக்கு போய் சாமி மட்டும் வந்துருவோங்க. என்ன சின்ன கிளம்புவோமா தங்கப்புல? என்ன புது பைக்ல போமா? பிடிச்சிருக்கா பைக் உங்களுக்கு? எந்த அளவுக்கு தான் பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கா? நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிய. போமா கோயிலுக்கு கிளம்புவோமா? போமா வாங்க சொந்தங்களை போகலாம். உட்கார முடியுமா முன்னாடி? நீ தான் பயப்படல முன்னாடி உட்கார்றதுக்கு.